ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவருடைய கருப்பு படத்துடைய ட்ரைலருக்கு தான் நம்மளாம் ஈகிளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அஃபிஷியலாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி ட்ரைலருக்கான அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ எப்போ ப்ரோ ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் இதே நேரத்துலலாம் கருப்பு படத்தை கொண்டாடிட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ட்ரைலர் வரணுமே. ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, பட் ரிலீஸ் பண்ணுறதுல டிலே. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அரசியல் சூழல்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ விஜய் வந்து முதலமைச்சர் ஆக முள்ள ஒரு 8 சீட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால அதுதான் இப்போ வந்து பரபரப்பா இருக்கு. ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த வகையில கருப்பு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ட்ரைலர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அந்த அளவுக்கு போயிடும். ஒரு கொண்டாட முடியாது, யாராலையும் கொண்டாட முடியாது. சூர்யா ஃபேன்ஸ் கொண்டாடிடுவாங்க, பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்களும் கொண்டாடணும், அது மட்டும் இல்லாம அஜித் எல்லாருமே எதனா கொண்டாடணும் அப்படிங்கும்போது ஒரு நார்மலான டேல ரிலீஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சூழல்ல ரிலீஸ் பண்ணா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் டிலேவா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வச்சிருக்காரு. பட் எப்ப ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கான முடிவு வந்து விஜய் அவர்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பதவி ஏத்திட்டாருன்னா கண்டிப்பான ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. பட் சிஎம் பதவி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல குட் நியூஸ் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது அங்கிருந்து தாவேகா சைட்ல இருந்து. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் 2 3 நாள் கழிச்சு தான் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம வெரப்பா எஸ்டெண்ட் அதுவும் வந்து மாசா ரெடியா இருக்கு. ஸோ அது வந்து கோல மாசா இறங்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில ரெண்டுமே ஒரு தரமான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இந்த 1 வீக்குள்ள எப்ப வேணா கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவருடைய கருப்பு படத்தோட ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அரசியல் காரணங்களால தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அரசியல் சூழல்னா ட்ரெண்டிங்ல இருக்கனால கருப்பு படத்தோட ட்ரைலர் இறக்குனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மங்கி போயிடும். இது வந்து காணாம போயிடும், வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அந்த மாதிரி போயிடும் அப்படின்றனால கொஞ்சம் டிலேவா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி மூவி டீம் முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட பின் தச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் மார்க் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.